وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ரமதானுடைய பல நோன்புகளை நோற்றுவிட்டு இன்றும் நாம் நோன்பு நோற்றவர்களாக மிகச்சிறந்த ஒரு தினத்திலே, வெள்ளிக்கிழமை தினத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நமது உரையினுடைய தலைப்பு ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதை போன்று நோன்பினுடைய 4 இலக்குகள், நோன்பினுடைய 4 இலக்குகள் என்பதாகும். ஏற்கனவே இது போன்ற ஒரு உரையை நாம் ஏற்கனவே வழங்கி இருக்கின்றோம். அதுதான் ரமதான் கற்பிக்கும் 3 முக்கிய வாழ்வியல் விழுமியங்கள் என்ற தலைப்பு. அதுவும் இந்த தலைப்புடன் தொடர்புபட்ட ஒரு தலைப்பாக இருக்கிறது. எனவே அந்த உரையையும் சகோதர சகோதரிகள் செவிமளிப்பது நமது இந்த நோன்பை மிகவும் ஆரோக்கியமானதாகவும் உயிரோட்டம் உள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்பதை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக அந்த சகோதரர்களே, இந்த நோக்கங்கள் என்பதை பற்றி நாம் பேசுவதற்கு முன்னால் அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பெயர்களில் ஒரு முக்கியமான ஒரு பெயர் தான் அல் ஹக்கீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞானம் மிக்கவன் என்பதாக நாம் சொல்வோம். ஞானம் மிக்கவன் என்பதாக நாம் சொல்வோம். இந்த ஞானம் என்று சொன்னால் என்ன? இந்த ஞானம் என்று சொன்னால் என்ன என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஞானம் என்று சொன்னால் ஒவ்வொரு விடயத்தையும் எவ்வாறு செய்ய வேண்டுமோ, எதற்காக செய்ய வேண்டுமோ அதற்காக அப்படி செய்வது, அதைத்தான் ஞானம் என்ற பதம் அரபு மொழியிலே குறிக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஞானம் மிக்கவன் என்பதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அவன் இந்த உலகத்திலே எதனையும் ஒரு நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நோக்கம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டான். ஆனால் சில வழி தவறிய பிரிவினர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கமும் இல்லாமலும் எதையும் செய்யலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் நாடியதை எல்லாம் செய்வான். அதற்கு பின்னால் பெரும் ஒரு நோக்கம் என்று இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. அவன் செய்வதை யாரும் எதிர்த்து கேட்க முடியாது. எனவே அவன் விரும்பியதை செய்யலாம் என்பதாக சொல்வார்கள். ஆனால் இது அஹ்லு சுன்னாக்களுடைய கொள்கைக்கு மாற்றமான கருத்தாகும். அஹ்லு சுன்னாக்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்வதாக இருந்தாலும் அவன் அனைத்தையும் செய்வதற்கு சக்தி உள்ளவன். ஆனால் அவன் செய்பவற்றிலே ஒரு நியாயம், ஒரு நோக்கம், ஒரு இலக்கு, இவைகள் காணப்படும். அதற்கு பின்னால் பெரிய ஒரு நோக்கம் இருக்கும் என்பதாக அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அந்த அடிப்படையிலேதான் நாம் என்ன சொல்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனிதனுக்கு கடமைகளை விதித்திருப்பது, சட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயற்றி இருப்பது, வணக்க வழிபாடுகளை செய்யுமாறு கூறியிருப்பது நம்மை சிரமப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது எப்படியாவது இந்த மனிதன் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுக்கு ஏதாவது தேவை இருக்கிறது என்ற எதற்காக வேண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே நமக்கு கட்டளைகளை பிறப்பிக்கவில்லை. மாற்றமாக வல்லாஹுல் கனிய்யு வ அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் தஆலா எந்த தேவையுமற்றவன், உங்களுக்குத்தான் தேவை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அப்படி என்றால் உலகத்திலே அல்லாஹ் தஆலா விதித்திருக்கக்கூடிய அனைத்து கட்டளைகளும் அனைத்து சட்ட திட்டங்களும் அவைகள் நம்மை பயிற்றுவிப்பதற்காக, நமது நலவுகளுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியாக்கி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வணக்க வழிபாடுகளை செய்வதன் மூலமாக நமக்குத்தான் பிரயோசனம். அல்லாஹ்வை நோக்கி செல்லக்கூடிய நமது இந்த பயணத்திலே நமக்கு தேவையான கட்டுச்சாதங்கள் தான் இந்த வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இமாம் பைதாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை பாருங்கள். மார்க்க ஆதாரங்களை நாம் தொகுத்து ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய அனைத்து சட்டங்களும்
அடியார்களுடைய நலன்களை கவனத்தில் கொண்டுதான் விதிக்கப்பட்டிருக்கிறது. அடியார்களுடைய நலனை கவனத்தில் கொண்டதாகத்தான் அனைத்து சட்டத்திட்டங்களும் அமைந்திருக்கின்றன என்பதாக இமாம் பைபாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த சகோதரர்களே, இதனைத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்வார்கள்? ஃபிக்ஹுல் மகாசிதி ஷர்ஐய்யா, மார்க்கத்தின் இலக்குகளை பற்றி புரிந்து கொள்ளுதல், மார்க்கத்தின் இலக்குகளை புரிதல் என்பதாக இஸ்லாமிய அறிஞர்கள் அடையாளப்படுத்துவார்கள். இப்படி மார்க்க சட்டத்திட்டங்களுக்கு பின்னால் உள்ள நோக்கங்களை நாம் புரிந்து கொள்வதனுடைய பயன் என்னவென்று சொன்னால், நாம் அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்திலே அதனை உள்ளத்தால் ஏற்றவர்களாக, அதனை செய்வதன் மூலமாக உண்மையிலே எனக்கு பல்வேறு அளவுகள் இருக்கின்றன என்பதை ஒரு மன திருப்தி அடைந்தவர்களாக அந்த வணக்கத்தை நாம் செய்வோம், அந்த வணக்க வழிபாட்டை செய்வோம். ஏதோ ஒரு சடங்கை செய்வது போன்று, ஒரு சம்பவத்தை செய்வது போன்று நாம் அதனை செய்யாமல் மன திருப்தியுடன் அதனை நாம் செய்வோம். முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு வணக்க வழிபாட்டினுடைய மார்க்க சட்டத்தினுடைய நோக்கத்தை புரிந்து செயற்படுவதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், நன்மை என்னவென்றால், அப்பொழுதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய விதத்திலே நமக்கு அந்த வணக்க வழிபாட்டை செய்யலாம். வெறுமனே ஒரு சடங்காக செய்வதாக இருந்தால், நாம் தொழுகையை எடுத்துக்கொண்டால், உதாரணமாக கீழே தலையை வைத்து விட்டு மேலே எடுப்பது, குனிந்து எழும்புவது, இதுதான் தொழுகை என்பது போன்றுதான் நமக்கு தோன்றும். ஆனால் அதனுடைய நோக்கங்களை நாம் எப்போது புரிந்து கொள்வோமோ அப்பொழுது அந்த தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக மாறும். இல்லாவிட்டால் வெறுமனே ஒரு உடற்பயிற்சி செய்வது போன்றுதான் அது இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய அதிகமான மனிதர்களை நாம் பார்க்கின்றோம், வணக்க வழிபாடுகளை செய்கிறார்கள், அதிலே உயிரோட்டம் இல்லை. அந்த வணக்க வழிபாடு எதனை எதிர்பார்க்கிறதோ அதனை அவருடைய வாழ்விலே நாம் காண முடியவில்லை. காரணம் என்ன? அவர்கள் அந்த வணக்க வழிபாட்டினுடைய நோக்கத்தை சரியான முறையே புரியவில்லை. எனவே அவர்கள் வணக்க வழிபாடுகளை வெறுமனே சடங்கு சம்பிரதாயமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை சுவைக்க முடியவில்லை, அதனுடைய இனிமையை அவர்களால் உணர முடியவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த சகோதரர் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை பாருங்கள். யார் இந்த மார்க் அல்லாஹ்வினுடைய நோக்கத்தை, வணக்க வழிபாடுகளுக்கு பின்னால் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தை புரிந்து கொள்வார்களோ அவர்கள் தான் உண்மையான விளக்கசாலி, உண்மையான ஃபகீஹ். யாரு? ஹராம் ஹலால் என்று ஃபத்வா கொடுப்பது மாத்திரமல்ல, மாற்றமாக அந்த ஒரு வணக்கத்தின் பின்னால் அல்லாஹ் என்ன நோக்கத்தை எதிர்பார்க்கிறார், என்ன இலக்கை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து செயற்படக்கூடியவர்கள் உண்மையான ஃபகீஹ் என்பதாக இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார். மேலும் அவர்கள் சொல்கிறார்கள், மார்க்கத்திலே உள்ள ஃபிக்ஹிலே மிகவும் ஆழமான ஃபிக்ஹ் என்னவென்று சொன்னால், வெறுமனே ஹராம் ஹலாலை அறிந்து கொள்வதல்ல, மாற்றமாக மார்க்க சட்டத்திட்டங்களுடைய நோக்கத்தையும் அதனுடைய இலக்குகளையும் அதனுடைய நல்ல விடயங்களையும் நலன்களையும் யார் அறிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் தான் உண்மையான ஆழமான ஃபிக்ஹ் உடையவர்கள் என்பதாக தெளிவுபடுத்துகிறார்கள். அந்த சகோதரர்களை, இந்த நேரத்தில் நாம் இன்னொரு விடயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் இஸ்லாத்திலே உள்ள சட்டத்திட்டங்களுக்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிந்து வைத்திருப்பது நமது வணக்க வழிபாடுகளை உயிரோட்டம் உள்ளதாகவும் சுவையுடனும் இன்பத்துடனும் செய்வதற்கு நமக்கு துணை புரியும். அதே நேரத்திலே சில வணக்க வழிபாடுகளுடைய நோக்கம் எதற்காக, அதற்குரிய காரணம் என்ன என்று எங்களால் ஊகிக்க முடியவில்லை என்று சொன்னால், நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் நாம் குர்ஆன் சுன்னாவுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நமக்கு நோக்கம், இதனுடைய நலன், எனது வாழ்விலே இதன் மூலமாக என்ன மாற்றம் ஏற்படுகிறது என்பதை எம்மால் புரிந்தால்தான் நாம் கட்டுப்படுவோம் என்று நாம் சொல்லக்கூடாது. அதனை புரிந்து வைத்திருப்பது நமது வழக்க வழிபாடுகளை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கும். அதே நேரத்திலே நமக்கு சில விடயங்களை, அவருடைய காரணங்களை புரிய முடியாமல் இருக்கும். இந்த நேரத்திலும் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக உடனடியாக நாம் கட்டுப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அடியான் அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை நிரூபிக்க முடியும். அல்லாஹ் தஆலா சொன்னான் என்பதற்காக நாம் செய்யக்கூடிய பண்பு இருக்கிறது, அது ஒரு அடியார், ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நமக்கு ஏதாவது லாபம் இருந்தால் தான் நாம் செய்வோம் என்று நாம் அடம் பிடிக்க கூடாது. மாற்றமாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டால் அதனை நாம் செய்வோம் என்ற உறுதியுடன் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்பொழுது நாம் இப்படி அல்லாஹ் தஆலா எந்த ஒரு வணக்கத்தை எடுத்தாலும் அதற்கு பின்னால் ஒரு நோக்கம் இல்லாமல் அதை நமக்கு கடமையாக்க மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்பொழுது நாம் நோன்புக்கு வருவோம். நோன்பு என்பது, இந்த ரமதானிலே நோக்கக்கூடிய இந்த நோன்பு என்பது ஒரு சாதாரண வணக்கமா? இல்லை, மாற்றமாக அது பெரும் வணக்கங்கள்.
வெறுமனே நாம் நோன்பை முடிக்கக்கூடிய இந்த உணவு குடிபானங்கள் இச்சைகளை நிறைவேற்றுவது இவற்றை விட்டும் தவிர்த்து கொள்வது மாத்திரமா நோன்பு இல்லை அன்பார்ந்த சகோதரர்கள். மாற்றமாக இஸ்லாமிய சமுதாயத்தை ஆன்மீக ரீதியாகவும் அவருடைய சிந்தனை ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் அவருடைய சமூகவியல் ரீதியாகவும் இஸ்லாமிய சமுதாயத்தை உயர்த்துவதற்காக வேண்டி அவர்களை வளர்ச்சி அடைய செய்வதற்காகத்தான் இந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த இஸ்லாத்திலே இந்த நோன்பு என்பது ரமலானில் இருக்கக்கூடிய இந்த நோன்பு 5 கடமைகளில் பிரதான 5 கடமைகளில் ஒரு கடமையாக இஸ்லாம் விதியாக்கி இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த நோன்பு என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. இந்த நோன்பை நோக்குவதன் மூலமாக அந்த ரமலானுடைய மாதத்திலே நின்று வழங்குவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு நன்மைகளை நமக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறார். யார் ஈமானுடனும் நன்மை எதிர்பார்த்தும் நோன்பை நோட்பார்களோ ரமலானிலே அவர்களுக்கு அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும். இரவு நேரத்திலே யார் நின்று வழங்குவார்களோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமின்றி இந்த ரமலானுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேற நாட்களுக்கு இல்லாத சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் அந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவான லைலத்துல் கத்ர் இருக்கிறது. அதே போல கடைசி 10 வருடத்திலே 7 நாட்களுக்கு 7 இரவுகளுக்கு இல்லாத 10 இரவுகளுக்குரிய சிறப்பு இந்த ரமலானுடைய இறுதி 10க்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை இந்த ரமலானுக்கும் இந்த ரமலானிலே நோன்பு நோக்கத்திற்கும் அதனை நின்று வழங்குவதற்கும் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய நோன்பு என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இஸ்லாத்திலே ஒரு சிறு விடயமாக இருந்தாலும் கூட அதற்கு பல்வேறு நோக்கங்கள் இருக்கும் என்று நாம் சொன்னோம். அப்படி என்றால் இவ்வளவு மிக முக்கியத்துவம் மிக்க இந்த நோன்புக்கு இந்த ரமலானுடைய நோன்புக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கும் என்பதை எம்மால் மிக இலகுவாக புரிந்து கொள்ள முடியும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை பாருங்கள். இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த நோன்பினுடைய நலவுகள் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையாலும் புரிந்து கொள்ள முடியுமான நலவுகள் அதில் இருக்கின்றன. நோன்பு நோற்பதன் மூலமாக பல்வேறு நலவுகள் இருக்கின்றன என்பதை மனிதனுடைய ஆரோக்கியமான சிந்தனையின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். மனித இயல்பும் நல்ல இயல்புகளும் நேர்த்தியான இயல்பு யாருக்கு இருக்கிறதோ அவர்களும் இந்த நோன்பினுடைய நலவுகளை புரிந்து கொள்வார்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தனது அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக அவர்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாகத்தான் இந்த நோன்பை விதியாக்கி இருக்கிறார். அவர்களுக்கு உபகாரம் புரிவதற்காகவும் அவர்களை தீங்குகளில் இருந்து பாதுகாப்பதற்காகவும் அவர்களுக்கு கேடயமாகவும் தான் இந்த நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்திருக்கிறார் என்பதாக இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது ஜாதுல் மஆத் என்ற நூலிலே அருமையான நூலிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். வேற அன்பார்ந்த சகோதரர்கள், இந்த நோன்பு என்பது பல்வேறு நலவுகளை உள்ளடக்கி இருக்கின்றது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு விதியாக்கி இருக்கிறார் என்பதை நாம் நன்றாக உள்ளத்தில் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன முக்கியமான நலவுகள் இந்த நோன்பிலே இருக்கின்றது என்பதைத்தான் நாம் இன்று பேச போகின்றோம். 4 பல நலவுகள் இருக்கின்றன, பல நோக்கங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை விதியாக்கி இருப்பதிலே இருக்கின்றன. இருந்தாலும் பிரதானமான 4 நோக்கங்களை இந்த இடத்திலே உங்கள் முன் வைப்பதுதான் நமது இன்றைய உரையினுடைய சாராம்சமாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, முதலாவது நோக்கம், முதலாவது இந்த மார்க்கத்தினுடைய இலக்கு என்னவென்று சொன்னால் இந்த நோன்பை விதியாக்குவதன் மூலமாக தக்வல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அச்சத்தை ஏற்படுத்துவது, அல்லாஹ்வுடைய அச்சத்தை மனிதனிடத்திலே ஏற்படுத்துவது என்பதுதான் இந்த நோன்பினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த தக்வா என்பது எல்லா வழக்க வழிபாடுகளும் இருக்கின்றன. எல்லா வழக்க வழிபாடுகளிலும் ஓரளவு தக்வா இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் இந்த நோன்புக்கென்று பிரத்யேகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் இந்த நோன்பிலே, ரமலானுடைய நோன்பிலே அது ஒரு வழக்கமாக இருந்தாலும் அந்த ஒரு வழக்கத்திற்குள் பல வழக்கங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. நோன்பு என்பது ஒரு வழக்கமாக இருந்தாலும் அந்த வழக்கத்திற்குள் பல்வேறு வழக்கங்கள் இருக்கின்றன.
அந்த வழக்கங்கள் ஒவ்வொன்றுமே இந்த மனிதனுடைய தக்குவாவை அதிகரிப்பதற்கு துணை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நோன்பை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தக்குவாவுடைய பல்வேறு வெளிப்பாடுகளை நம்மால் காண முடியும். எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தக்குவா இருக்குமோ அதுதான் அவனுடைய மனிதனுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்பொழுதுதான் அவன் தீமைகளை விட்டு ஒதுங்கிக் கொள்வதற்கு அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த தக்குவா. நாம் நோன்பாளியை பார்க்கின்றோம், அவர் உணவையோ குடிப்பானத்தையோ பயன்படுத்துவதில்லை, அவற்றை விட்டும் தவிர்த்து கொள்கின்றார். அதே போல ஏனைய நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் தவிர்த்து கொள்கின்றார். அது மாத்திரமின்றி பாவங்கள் செய்யாமல் ஒதுங்கிக் கொள்கின்றார். இப்படி பல்வேறு விடயங்களை நாம் பார்க்கின்றோம். நாம் நோன்புடைய காலத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையிலே அதற்கு முன்னால் அந்த சமுதாயத்திலே காணப்பட்ட பல்வேறு விதமான தீங்குகள் அந்த சமுதாயத்தை விட்டும் அகன்று விடுகின்றன. அதற்கு மாற்றமாக பல்வேறு நன்மையான காரியங்கள் அந்த சமுதாயத்திலே உருவாகின்றது. ஏனென்று சொன்னால் எல்லா மக்களுமே அல்லாஹ்வை நோக்கி திரும்பி விடுகிறார்கள். எல்லா மக்களும் அல்லாஹ்வை நோக்கி திரும்பக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நோன்பிலே மாத்திரம்தான் இந்த மனிதன் பாவத்தை விட வேண்டுமா என்று சொன்னால் இல்லை. மாற்றமாக எல்லா காலத்திலும் நோன்பை எல்லா காலத்திலும் இந்த மனிதன் பாவங்களை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். இருந்தாலும் நோன்புடைய காலத்திலே விசேடமாக மனிதர்கள் பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் இந்த நோன்பு அதனுடைய இயல்பு என்னவென்று சொன்னால் இந்த மனிதனுடைய உள்ளத்திலே உள்ள இந்த ஆசைகளை அடக்குகின்றன. இந்த ஆசை மனிதன் எந்த அளவுக்கு பசித்திருப்பானோ அந்த அளவுக்கு அவனுடைய ஆசைகள் அடக்கப்படுகின்றன. அது மாத்திரமின்றி முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த மனிதன் இந்த நோன்பு என்ற வணக்கம் ஏனைய வணக்கங்களை போல ஒரு குறுகிய நேரத்திலே முடிந்துவிடக்கூடிய ஒரு விடயம் அல்ல. மாற்றமாக காலையிலே இருந்து பதிரிலே இருந்து மகரிபு வரைக்கும் இந்த வணக்கம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நாம் ஏனைய தொழுகைகளை ஏனைய வழக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் அது குறிப்பிட்ட சில நேரத்தில் அது முடிந்துவிடும். அத்துடன் அந்த வழக்கம் முடிந்துவிடும். ஆனால் இந்த நோன்பை நீங்கள் எடுத்து பாருங்கள், 10 மணித்தியாலங்கள், 12 மணித்தியாலங்கள், சில இடங்களில் 15 மணித்தியாலங்கள், இன்னும் சில இடங்களில் அதிகமான நேரங்கள். அப்படி என்றால் ஒரு நாளையினுடைய பெரும்பான்மையான பகுதி வழக்கமாக கருகிறது. ஒரு நாளுடைய பெரும்பான்மையான பகுதி வழக்கமாக கருகின்றது. அப்ப எனவே எந்த ஒரு முஸ்லீமும் அந்த நோன்பை நோட்டுக் கொண்டிருக்கும் போல கூடிய நேரத்திலே பாவத்தை விட்டும் ஒதுங்கி இருப்பதற்குத்தான் முயற்சி செய்வார். பாவத்தை விட்டும் ஒதுங்கி இருப்பதற்குத்தான் முயற்சி செய்வார். எனவே அவருடைய வாழ்க்கையிலே பெரும்பான்மையான பகுதி அல்லாஹ்வுடைய தக்வாவை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவருக்கு வழங்குகின்றது. எனவேதான் நோன்பின் மூலமாக தக்வா ஏற்படுகிறது என்பதாக அல் குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு நேரடியான நோக்கமாக சொல்கிறது. இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நோன்பு எப்படியெல்லாம் மனிதனிடத்தில் இந்த தக்வாவை உருவாக்குகிறது என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், மனிதனுடைய உள்ளத்துக்கு விருப்பமான உணவு, குடிபானம், அதே போல உடல் உணவு இது போன்றவற்றை விட்டும் இந்த நோன்பாளி தவிர்ந்து கொள்கின்றார். இது முதலாவது விடயம். இவை அனைத்தையும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதற்காக நன்மையை எதிர்பார்த்தவனாக இந்த மனிதன் செய்கின்றார். இது முதலாவது விடயம். இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா தன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற விடயத்திலே அவனுடைய நஃப்ஸை அவன் பயிற்றுவிக்கின்றான். அவன் தன்னைத்தான், அவனது உள்ளத்தை, அவனது ஆன்மாவை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதன் மீது அவன் பயிற்றுவிக்கின்றான். அவனுக்கு உள்ளத்துக்கு விருப்பமானவற்றை அவனுக்கு அனுபவிப்பதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட அவன் அதனை விட்டு விடுகின்றான். அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்பதற்காக. இதைவிட மிகப்பெரிய ஒரு பயிற்சி இருக்க முடியுமா? இதைவிட ஒரு மிகப்பெரிய ஒரு தனக்கு இலகுவாக ஒரு தவறை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவனுடைய உள்ளத்துக்கும் ஆசை இருக்கிறது, உள்ளத்திலே ஆசையும் இருக்கிறது, அதை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. இருந்தாலும் அவன் தவிர்ந்து கொள்கின்றான் என்று சொன்னால் என்ன காரணம்? யாரும் அவனை பார்க்கவும் இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அது அவன் அல்லாஹ் தன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த பயிற்சியை மிக அழகான முறையிலே இந்த நோன்பு அவனுக்கு வழங்குகிறது என்பதன் மூலமாக தக்வா உருவாகின்றது. மூன்றாவது அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நோன்பு ஷைத்தானுடைய ஓட்டத்தை, மனிதனுடைய உடம்பிலே ஷைத்தானுடைய ஓட்டத்தை குறைத்து விடுகின்றது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஹதீஸிலே சொன்னார்கள், இந்த ஷைத்தான் என்பவன் இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். மனிதனுடைய எப்பொழுது இந்த மனிதன் நோன்பு நோட்பானோ அப்பொழுது அந்த இரத்த ஓட்டம் குறைகின்றது. எனவே ஷைத்தானுடைய ஆதிக்கம் அந்த இடத்திலே குறைகின்றது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே,
நோன்பாளியை நாம் பார்க்கின்றோம், வளமை விட வணக்க வழிபாடுகளுள் அவன் அதிகமாக செய்கின்றான். வணக்க வழிபாடுகளில் அதிகமாக செய்கின்றான். எனவே எந்த அளவுக்கு ஒரு மனிதன் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவானோ அந்த அளவுக்கு அவருடைய தக்குவா அதிகரிக்கும். அந்த அளவுக்கு அவருடைய தக்குவா அதிகரிக்கும். இப்படி 4 விடயங்களை நாங்கள் பார்க்க முடியும். இந்த மனிதனுடைய தக்குவாவை இந்த நோன்பு எப்படி அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது என்பதை. அன்பார்ந்த சகோதரர்களே, சிலருக்கு ஷைத்தான் என்ன செய்வார் என்று சொன்னால், ஒரு ஊசலாட்டத்தை கொண்டு வருவார். என்ன ஊசலாட்டம்? நோன்பிலே மாத்திரம் நீங்க அதிகமாக அமல் செய்வதிலே எந்த பயன்? இது நிஃபாக், ஒரு நயவஞ்சகத்தனம் இல்லையா? நோன்பிலே மாத்திரம் வணக்கம் செய்துவிட்டு நீ மற்ற காலங்களிலே பாவம் செய்கிறாயே, எனவே நோன்பு காலத்திலே நீ அதிகமாக இந்த விடயத்தில் செய்வது அது நிஃபாக்கு, முனாஃபிக் தனத்துக்குரிய அடையாளம் என்பதாக ஷைத்தான் ஒரு சிந்தனையை சிலருடைய உள்ளத்திலே கொண்டு வருவார். அன்பார்ந்த சகோதரர்களே, இது சரியான கருத்து அல்ல, இது தவறான ஒரு கருத்து. மாற்றமாக ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நன்மைகளை அதிகரித்துக் கொள்வதற்காக வேண்டி சில பருவ காலங்களை வழங்கி இருக்கின்றார். ஏன் அந்த நேரத்திலே கூடுதலாக அமல் செய்வது அது நமது நயவஞ்சகத்துக்கான அடையாளம் அல்ல, மாற்றமாக அல்லாஹ்விடத்திலே நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆர்வத்தை தான் அது குறிக்குமே தவிர இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டம் என்பது போல அது நமது நிஃபாக்தனத்தை குறிக்க மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய அடிப்படை அது தக்வாவுடைய வாழ்க்கை. பாவங்கள் என்பது இடையிலே வந்து புகுந்தவை. எனவே இப்படி ரமதானுடைய காலம் வரக்கூடிய நேரத்திலே அவனுடைய இயல்புக்கு இந்த மனிதன் திரும்பி விடுகிறான். தக்வா என்ற அந்த இயல்புக்கு இந்த மனிதன் திரும்பி விடுகின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் சில அறிஞர்கள் சொல்வார்கள், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வை இந்த ரமதானிலே மாத்திரம்தான் தெரியும் என்பதாக சொல்வார்கள். அது யாரை குறித்து சொல்லப்பட்டது என்று சொன்னால், சில மக்கள் என்ன நினைப்பார்கள், ரமதானிலே மாத்திரம் நாம் அமல் செய்துவிட்டு அதற்கு பின்னால் விரும்பிய சேட்டையை செய்யலாம், விரும்பிய பாவங்களை செய்து கொள்ளலாம், விரும்பியவாறு நாம் வாழலாம் என்பதாக சிலர் முடிவெடுத்து இந்த ரமதானை மாத்திரம் கவனமாக பயன்படுத்திவிட்டு ரமதானுக்கு முன்னாலும் பின்னாலும் தமது தான் தோன்றித்தனமான வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பிப்பார்கள். இவர்களை குறித்துதான் அப்படியான கருத்து சொல்லப்பட்டதை தவிர ஏனையவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விடயம் அல்ல. அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதானை பொறுத்தவரையிலே இது மனித ஆத்மாவை கழுவுவதற்கான ஒரு சேல்ஸ் ஸ்டேஷன் என்பதாக சொல்லலாம். ஒரு சேல்ஸ் ஸ்டேஷன் மனிதனுடைய ஆத்மாவை, வாகனங்களை கழுவுவதற்காக, வாகனங்களை திருத்துவதற்காக எப்படி சேல்ஸ் ஸ்டேஷன்கள் இருக்கின்றனவோ அதை போல இந்த மனித ஆத்மாவை கழுவுவதற்காக வேண்டி, புனிதப்படுத்துவதற்காக வேண்டி, அதனை திருத்துவதற்காக வேண்டி உள்ள ஒரு ஸ்டேஷன் தான் ஒரு மூமினுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் தான் இந்த நோன்பு உடைய காலமாக இருந்து கொண்டிருக்கிறது, ரமதானுடைய காலமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, யாரெல்லாம் இந்த நோன்புடைய காலத்திலே, இந்த ரமதானுடைய காலத்திலே பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளை செய்வதற்கும் சக்தி வருகிறார்களோ, நிச்சயமாக வருடத்தின் ஏனைய காலங்களிலும் அவர் என்ன செய்ய முடியும்? பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ள முடியும், நன்மைகளை அதிகமாக செய்ய முடியும் என்பதை அந்த மனிதன் உணர்ந்து கொள்கின்றார். அன்பார்ந்த சகோதரர், இந்த ரமதானில இருந்து இந்த மனிதன் இந்த அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். தக்வாவுடைய படித்தரங்களில் இவர் உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். அதே நேரத்திலே எப்படி இந்த நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த 10, 12, 15 மணித்தியாலங்களும் நாம் அல்லாஹ் தஆலா என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், எனவே நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களை நான் ஈடுபட்டு விடக் கூடாது, எந்த பாவத்தையும் செய்துவிடக் கூடாது என்று கண்ணும் கருத்துமாக இருக்கின்றாரோ, அதே போல இந்த ரமதான் முடிந்ததன் பின்னாலும் அவருடைய முழு வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா தன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார், பாவங்களை செய்துவிடக் கூடாது என்று கண்ணும் கருத்துமாக அவன் இருக்க வேண்டும் என்ற பண்பைத்தான் இந்த நோன்பு, இந்த தக்வா என்ற பெயரிலே நம்மிடத்திலே உருவாக்க முனைகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது நோக்கம். இரண்டாவது நோக்கம் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமதான் நம்மிடத்திலே உருவாக்க விரும்பக்கூடிய, இந்த நோன்பு நம்மிடத்திலே உருவாக்க விரும்பக்கூடிய இரண்டாவது இலக்கு என்னவென்று சொன்னால், நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய இரண்டாவது இலக்கு என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முழுமையாக கட்டுப்படுவது. அதனை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள முடியும்? இந்த நோன்பு எப்படி அதை நம்மிடத்திலே உருவாக்க முனைகின்றது என்று சொன்னால், இந்த நோன்பு என்பது யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வணக்கம், யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வணக்கம். நாம் நோன்பு நோட்டிருக்கிறோமா இல்லையா என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? நோன்பு என்பது நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல. நோன்பு என்பது நாம் ஒரு விடயத்தை செய்வதல்ல, மாற்றமாக செய்யாமல் இருப்பது, சில விடயங்களை செய்யாமல் இருப்பது, இதுதான் நோன்பு. அதனால் நாம் ஏதாவது ஒன்றை செய்தால்தான் மனிதர்களினால் அதை கண்டுகொள்ள முடியும், மனிதர்களினால்
அதனை கண்டுகொள்ள முடியும். எதையும் நாம் செய்யாமல் இருக்கிறோம் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அதனை அல்லாஹ்வினால் மாத்திரம்தான் அறிய முடியும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடயத்தை நமக்கு சொல்லிவிட்டார் என்பதற்காக நாம் இந்த நோன்பை நோக்குகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடயத்தை நமக்கு சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி நாம் செய்கின்றோம். இந்த நோன்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த நோன்பிலே சில காரியங்களை நாங்கள் செய்கின்றோம், அது எதற்காக செய்கிறோம் என்று தெரியாது, அதற்கு காரணம் சொல்ல முடியாது. இருந்தாலும் நாம் செய்கிறோமே, அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லிவிட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி விட்டார்கள், எனவே நாம் கட்டுப்படுகிறோம் என்று நாம் செய்கிறோம். எனவே இந்த பண்பு நம்மிடத்திலே ஒரு வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது இந்த நோன்பினுடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக நாம் பார்க்கின்றோம், காலையிலே ஃபஜ்ர் தோன்றிய உடனே நாம் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும். அத்துடன் நாம் குடித்துக் கொண்டிருந்த ஏதாவது உண்டு கொண்டிருந்தால், சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் அல்லது குடித்துக் கொண்டிருந்தால் இவைகளை விட்டு நாம் உடனடியாக அதான் ஃபஜ்ருடைய அதான் சொல்லப்படக்கூடிய ஆரம்பத்திலேயே நாம் விலகிவிட வேண்டும். அது ஏன் குறிப்பிட்ட அந்த செகண்டிலே நாம் விட்டுவிட வேண்டும் என்று யாருக்காவது காரணம் சொல்ல முடியுமா? அப்படி காரணம் சொன்னாலும் கூட அது ஒவ்வொருடைய தனி கருத்தாகத்தான் இருக்கிறது தவிர அது எல்லோரும் உடன்பட்ட ஒரு கருத்தாகவோ அது ஒரு வகையாகவோ கணிக்கப்பட மாட்டாது. எனவே எந்த காரணமும் நம்ம நியாயமான காரணங்கள் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அவ்வாறு 10-12 மணித்தியாலங்கள் நோன்பை நோட்டுக் கொண்டிருந்து விட்டு சூரியன் மறைந்த அந்த நிமிடத்திலே அந்த செகண்டிலே உடனடியாக நாம் என்ன செய்கிறோம்? நோன்பை திறக்கிறோம். அதற்கு முன்னால் ஒரு செகண்டும் நாம் முந்துவது கிடையாது. அது மாத்திரமே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? எனது சமுதாயம் எந்த அளவுக்கு அவசரமாக நோன்பை திறப்பார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் நலவிலே இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு சஹரை பிற்படுத்துகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் நலவிலே இருக்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள். அப்ப எனவே நாம் நபியுடைய வழிமுறையை பின்பற்றி அதான் சொன்ன உடனே நாம் என்ன செய்கிறோம்? நோன்பை திறக்குகிறோம். இது எதனை நமக்கு காட்டுகிறது? அல்லாஹ் ரசூலுடைய ஒரு கட்டளையை நாம் உடனடியாக எந்த விதமான மறுப்பும் இன்றி கேள்வியும் இன்றி நாம் செயற்படுத்துகிறோம். இன்னும் ஒரு இஷாவுக்கு பின்னால் நோன்பை திறந்தால் ஏதாவது பிரச்சனை எங்களுக்கு? பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நாம் ஏன் மகரிபுடன் நோன்பை திறக்கின்றோம் என்று சொன்னால் இஸ்லாம் நமக்கு அப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறது. அப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறது. இரவு 12 மணியிலிருந்து நாம் நோன்பு நோக்கலாம் என்று கேட்டால் இல்லை, ஃபஜ்ர்ல இருந்துதான் நாம் நோன்பு நோக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி இஸ்லாம் சில கட்டுப்பாடுகளை விதித்து அது ஏன் எதற்கு என்று கேட்காமல் கட்டுப்பட வேண்டும் என்பதை இந்த நோன்பின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் நமது எல்லா காலங்களிலும் இப்படியான பண்பை உடையவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் ஒரு விடயத்தை நமக்கு சொல்லிவிட்டார்களா, உடனடியாக கேட்டு கட்டுப்படக்கூடிய பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே இஸ்லாம் என்பது நமது அடிமைத்துவத்தை நிரூபிப்பதைத்தான் எதிர்பார்க்கிறது. அதாவது அல்லாஹ் ரசூல் சொல்லிவிட்டால் உடனடியாக கட்டுப்பட வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்க்கிறது தவிர எமது விருப்பத்திற்கேற்ப, எமது மிசாஜுக்கேற்ப, எமது சுவைக்கு ஏற்ப நாம் என்ன செய்ய முடியாது? இந்த மார்க்கத்தை பின்பற்ற முடியாது. நமது அனைத்து விருப்பங்களும் இஸ்லாத்தினுடைய வரையறைகளை கொண்டு கட்டுப்படுத்தப்பட வேண்டும். நமது அனைத்து விருப்பங்களும் ஆசைகளும் இஸ்லாத்தினுடைய வரையறைகளை கொண்டு கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, மூன்றாவது விடயம் என்னவென்றால் இந்த நோன்பு நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய இலக்குகளில் ஒன்றுதான் தஸ்கியத்துன் நஃப்ஸ், உளப்பரிசுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நோன்பு விரும்புகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மனிதன் இந்த உலகத்திலே மூழ்கி ஒரு சடவாத உலகத்திலே அதிகமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இச்சைகள், சந்தேகங்கள் போன்றவற்றிலிருந்து இந்த மனிதனை வெளியேற்றி, இந்த சடவாதத்திலே இருந்து வெளியேற்றி இந்த மனிதனை அல்லாஹ் தூய எண்ணத்தின் பக்கமும் அல்லாஹ்வுடைய அன்புடையவர்களாகவும் இந்த மனிதர்களை மாற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த நோக்கம் ஒரு இலக்காக கொண்டிருக்கிறது. அதனால் தான் நாம் பார்க்கின்றோம்,
இந்த நோன்பிலே, இந்த ரமதானுடைய காலத்திலே ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரமதான் வந்துவிட்டால் சூரத்தினுடைய வாய்கள் திறந்து கொள்கின்றன, நரகையினுடைய வாய்கள் இழுத்து மூடப்படுகின்றன, வசுஃபிதத்திஷ் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, காரணம் என்ன? இந்த மனிதன் அவனுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு காரணம், இந்த இச்சைகளை மூழ்கி, சந்தேகங்களை மூழ்கி தனது மார்க்கத்தை பறிகொடுப்பதற்கு காரணம் என்ன? இந்த ஷைத்தானுடைய தூண்டுதல்கள், இந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களின் காரணமாகத்தான் அதிகமான மனிதர்கள் பாவங்களிலே ஈடுபடுகின்றார்கள். அதனால் அவர்களுக்கு அவருடைய உள்ள பரிசுத்தத்தை கவனிப்பது மிகவும் சிரமமாக இருக்கிறது. எவ்வளவுதான் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் இந்த மனிதன் முயற்சித்தாலும் அவனால் முடியாமல் இருக்கின்றது. அதனால் தான் இந்த ரமதானை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி, இதோ உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன், ஷைத்தான் எல்லாம் கட்டி போடுகிறேன், உனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு மிக அழகான ஒரு வாய்ப்பு உனக்கு வந்திருக்கிறது, பயன்படுத்திக் கொள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அதனால் தான் ஹதீஸிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இதனுடைய இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ், உளப்பரிசுத்தத்திலே உள்ள முதலாவது விடயம் என்ன? உளப்பரிசுத்தம் என்று சொன்னால் அதிலே முதலாவது விடயம் மன தூய்மை. அனைத்து காரியங்களையும் அல்லாஹுக்காக என்று மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். இந்த பண்பு நம்மிடத்தில் வர வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸிலே குத்ஸிலே சொல்கிறார், மனிதனுடைய அனைத்து அமல்களும் குல்லு அப்டி ஆதம லஹு, அவனுக்குரியது, இல்ல ஸௌம், நோன்பை தவிர, ஃபஇன்னஹு லி, அது எனக்குரியது, வான அஜ்ஸி பிஹி, நான் தான் அதற்கு கூலி கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸில் குத்ஸிலே சொல்கிறார். புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படியான சிறப்பு? அல்லாஹ் தஆலாவே பொறுப்படுத்திருக்கிறார், அதற்கு கூலி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இது எனக்காக மாத்திரம் செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கம் என்று அல்லாஹ் தஆலா ஏன் சொல்ல வேண்டும்? அந்த நோன்பில் இருக்கக்கூடிய அந்த இஹ்லாஸ், மன தூய்மைக்காகத்தான் இப்படியான சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நோன்பிலே முகஸ்துதி இல்லை, முகஸ்துதி மிகவும் தூரமாக இருக்கிறது. ஏன்? இந்த நோன்பு ஒரு மிகவும் மறைவான ஒரு வணக்கம். ஏனைய தொழுகைகள், ஹஜ்ஜு, ஜிஹாது, சதகா, தான தர்மங்கள், ஏனைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் அவைகள் வெளிரங்கமானவை. அவற்றை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் செய்யலாம். அல்லது அதனை ஒரு மனிதன் மற்றவர்கள் பார்ப்பதற்காக செய்யாவிட்டாலும் பார்ப்பவர்கள் என்ன செய்வார்கள்? அவரை பார்த்து புகழ்வார்கள். புகழக்கூடிய இடத்தில் இவருடைய உள்ளத்துக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும். இது எதுவுமே இந்த நோன்பிலே கிடையாது. இவர் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்று யாருமே புகழ மாட்டார்கள். அதனை யாராலும் காண முடியாது. நோன்பு பிடித்திருக்கிறாரா இல்லையா என்று யாராலும் தீர்மானிக்க முடியாது. அது அவனுக்கும் அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே மாத்திரம் உள்ள ஒரு ரகசியம். எனவே அவர் முகஸ்துதிக்காக அந்த வழக்கத்தை செய்வதற்கும் வாய்ப்பில்லை. அதே நேரத்திலே அதனை மற்றவர்கள் புகழ்வதற்கும் வாய்ப்பில்லை. எனவேதான் இது முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று மாத்திரம் இந்த மனிதன் செய்யக்கூடிய ஒரு அமலாக இந்த நோன்பு காணப்படுகிறது. எனவேதான் இந்த மனிதனுடைய உளப்பரிசத்திற்கு மிக முக்கியமான இந்த மன தூய்மை என்பதை இந்த நோன்பு மிக அழகான முறையில் இந்த மனிதனத்தில் உருவாக்குகின்றது. எனவே இந்த நோன்பினுடைய இலக்குகளில் ஒரு இலக்கு, இந்த மனிதன் தனது அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று மாத்திரம் செய்ய வேண்டும். மனிதனுடைய புகழுக்காகவோ அவர்கள் பார்ப்பதற்காகவோ நாம் செய்யக்கூடாது என்பதை இந்த நோன்பு ஒரு இலக்காக கொண்டிருக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய இச்சைக்கு முன்னால் அவன் என்ன செய்து விடக்கூடாது? அடிபணிந்து விடக்கூடாது, அதற்கு கட்டுப்பட விடக்கூடாது என்பதும் உளப்பரிசுத்தத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம். நாம் உளப்பரிசுத்தம் என்பதை பற்றி பேசக்கூடிய இடத்திலே அதில் முதலாவது இஹ்லாஸ், இரண்டாவது என்ன? பாவங்களில் அவன் ஈடுபடாமல் அவன் தனது உள்ளத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும், அந்த உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். உள்ளத்தை பாவங்களில் ஈடுபடாமல் அவன் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த கட்டுப்படுதல் என்ற பண்பும் என்னது? இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ், உளப்பரிசுத்தத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம். அது இந்த நோன்பு மிக அழகான முறையில் இந்த மனிதத்தை உருவாக்குறது. அமைக்க உங்களுக்கு சொன்னோம், அழகான முறையில் அவனுக்கு முன்னால் இந்த உணவு, குடிபானம், சுவையான குடிபானங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவனுக்கு அதனை அனுபவிக்க முடியும். யாரும் அவனை பார்க்காத சந்தர்ப்பங்கள் எல்லாம் அவனுக்கு இருக்கின்றன. வாயிலே
உதவு செய்வதற்காக எடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை இறங்கினால் யாருக்குமே தெரியாது, நமக்கு கூட சரியாக தெரியாது. அப்படி இருந்தும் எவ்வளவு அதிலே நாம் கவனம் எடுக்கிறோம் அந்த சகோதரர்களே. இந்த விடயம் நோன்பை முடித்து விடுமா, அந்த மருந்து நோன்பை முடிக்குமா, இரத்தம் குத்துவது நோன்பு முடிக்குமா, இப்படி எத்தனை கேள்விகளுக்கு மேலால் நாம் கேள்வி கேட்கிறோம். அவைகள் எல்லாம் நோன்பை முடித்து விட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நாம் ஏன் கேட்கிறோம்? அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த எண்ணம். எனவே அந்த அதாவது இந்த ஷஹவாத்துகள், மனிதனுடைய இந்த இச்சைகள், ஒரு தனது மனதுக்கு விருப்பமான ஒன்றை செய்துவிட வேண்டும் என்ற இந்த மனதினுடைய விருப்பம் இருக்கிறதே, அந்த விருப்பத்துக்கு கட்டுப்படாமல் தன்னை அடக்கிக் கொள்ளக்கூடிய அந்த பண்பை இந்த நோன்பு மிக அழகான முறையிலே உருவாக்குகிறது. எனவேதான் இமாம் இப்னு ஹுமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நோன்பினுடைய இலக்குகளை பற்றி சொல்லும் பொழுது இந்த மனிதனுடைய இந்த ஆத்மாவை, பாவங்களை செய்ய வேண்டும் என்ற இந்த ஆத்மாவை அதை அடக்கி விடுகிறது. இந்த மனிதனுடைய கண்கள், நாவு, அவனுடைய காது, அவனுடைய மர்மஸ்தானம், இவைகளுடைய இந்த ஆசைகளை இந்த நோன்பு அடக்கி போட்டு விடுகிறது என்பதாக சொல்கிறார்கள். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல என்ன சொல்கிறார்கள்? அஸ்ஸியாமு ஜுன்னத்துன். இந்த நோன்பு என்பது என்ன? ஒரு கேடயம் என்பதாக சொன்னார்கள். இந்த கேடயம் என்று சொன்னால் என்ன? இந்த மனிதனை இந்த உலகத்தில் பாவத்தில் ஈடுபடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம், நரக நெருப்பை விட்டு அவருடைய மறுமையில் அவனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஹதீஸ்ல எப்படி வருகிறது? இந்த நோன்பு என்பது ஒரு கேடயம், அது இந்த மனிதனுடைய கோட்டைகளில் ஒரு கோட்டை, ஒரு பூமியினுடைய கோட்டைகளில் ஒரு கோட்டை, அதாவது பாவங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு கோட்டையாக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்தபா சிபாய் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் மிக அழகான ஒரு கருத்தை சொல்கிறார். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது இந்த நோன்பினுடைய ஒழுக்கங்களை பற்றி சொல்கிறார்கள். இந்த நோன்பாளி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கங்களை சொல்வதற்கு முன்னால் அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயம் என்பதாக சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்? நோன்பினுடைய ஒழுக்கங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்வதற்கு காரணம், இந்த நோன்பினுடைய இலக்குகளில் ஒரு இலக்கை தெளிவுபடுத்துவதுதான் நோக்கம். நோன்பினுடைய இலக்குகளில் ஒரு இலக்கை தெளிவுபடுத்துவது, நோக்கத்தை தெளிவுபடுத்துவது. நோன்பினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? பாவத்தை விட்டும் அது தடுக்க வேண்டும் என்பதாகும். பாவத்தை விட்டும் அது தடுக்க வேண்டும் என்பதாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. அப்ப இந்த நோன்பு எப்பொழுது ஒரு மனிதனை பாவங்களை செய்ய விடாமல் தடுக்கின்றதோ அப்பொழுதுதான் அது உண்மையான நோன்பாக மாறுகிறது. வெறுமனே உண்பதையும் குடிப்பதையும் உடல் உணவுகளையும் விட்டும் தடுப்பது உண்மையான நோன்பல்ல. இது எல்லோராலும் செய்ய முடியுமான நோன்பு. எல்லோரும் உலகத்தில் உள்ள முஸ்லிம்களாக பிறந்த எல்லோரும் செய்யக்கூடிய முறைதான் அந்த நோன்பு. ஆனால் பாவங்கள் எதுவுமே ஈடுபடாமல் யார் நோன்பு நோக்கிறார்களோ அதுதான் உண்மையான நோன்பு. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உலமாக்கள் எல்லோரும் ஏகோபித்த முடிவிலே இருக்கிறார்கள். என்ன முடிவு? உண்மையான நோன்பு என்பது நாவினாலும் சொல்லினாலும் செயலினாலும் எந்த விதமான பாவங்களும் ஏற்படாமல் யார் நோன்பு கவனமாக இருக்கிறார்களோ, நோன்பு நோக்கக்கூடிய நேரத்திலே தனது நாவினாலோ தனது ஏனைய உடல் உறுப்புகளினாலோ எந்த விதமான பாவங்களும் ஏற்பட்டு விடாமல் யார் கவனமாக இருக்கிறார்களோ இதுதான் உண்மையான நோன்பு என்பதை எல்லா உலமாக்களும் ஏகோபித்த முடிவிலே இருக்கிறார்கள் என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இன்று சிலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், வெறுமனே இந்த உண்பதையும் குடிப்பதையும் விட்டுதான் தவிர்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர ஏனைய என்னென்ன அனாச்சாரங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அவைகள் அனைத்தையும் வளமை போன்று செய்து கொண்டே இருக்கிறார்கள். இவருடைய நோன்பிலே எந்த விதமான பயனும் கிடையாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருப்ப ஸாயிமின் ஹல்லுஹு மின் ஸியாமிஹி அல்-ஜூஅ வல் அத்ஷ். எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவருடைய நோன்பிலே அவருக்குரிய பங்கு வெறுமனே பசித்தும் தாகித்திருந்ததையும் தவிர வேறு எதுவும் கிடையாது. அதே போல எத்தனையோ இரவிலே நின்று வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வெறுமனே விழித்திருந்து கலைப்படைந்ததை தவிர வேறு எந்த பயனும் அவருடைய அந்த வழக்கத்திலே கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இவர்கள் யார்? அவர்கள் வெறுமனே வெளிரங்கமான நோன்பை முடிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் தவிர்த்து கொண்டிருந்தவர்கள். அது மாத்திரம் இஸ்லாத்துடைய நோக்கம் அல்ல. இந்த மூன்றாவது இந்த தஸ்கியத்து நஃப்ஸ் என்பது நம்மிடத்தில் உருவாக வேண்டும் என்றால், உள்ள பரிசுத்தம் உருவாக வேண்டும் என்றால், நோன்பை நோற்றிருக்கக்கூடிய நேரத்திலே நாம் எந்த விதமான பாவமான காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது. அது நாவினால் செய்யக்கூடிய பாவம் இருக்கலாம், அல்லது ஏனைய உடல் உறுப்புகளினால் செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கலாம். யாரை பொய் பேசக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, எந்த விதமான யாரையும் ஏசக்கூடாது, திட்டக்கூடாது. அப்படி யாராவது ஏசினால் திட்டினால் நாம் நோன்பாளி என்று சொல்லி நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். எப்படி
நாம் நமக்கு யாராவது ஒருவர் உணவை தந்தால் அல்லது குடிபானத்தை தந்தால் அதனை எடுக்க மாட்டோம், நோன்பு என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்வோமோ, அதே போல இப்படி யாராவது சண்டை சச்சரவுக்கு வந்தால், நமக்கு கோபம் ஏற்பட்டு ஒருவரை திட்டுவதற்கு வாய் வந்தால், நாம் நோன்பாடி என்று நமக்கு நாமே கூறிக்கொண்டு நாம் உடனடியாக ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். எந்த விதமான சண்டை சச்சரவுகளோ தவறான வார்த்தை பிரயோகங்களோ தவறான நடவடிக்கைகளோ நாம் இறங்கிவிடக் கூடாது என்பதைத்தான் நாம் இந்த நோன்பு நமக்கு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீ நோன்பு நோற்றால் உனது செவியும் நோன்பு நோக்கட்டும், உனது பார்வையும் நோன்பு நோக்கட்டும், உனது நாவு பொய் சொல்வதை விட்டும் ஏழை ஹராமான விடயங்களை விட்டு நோன்பு நோக்கட்டும், உனது பக்கத்து வீட்டாருக்கு இடைஞ்சல் செய்யாதே, நீ மிகவும் அமைதியாகவும் கண்ணியமானவனாகவும் இந்த நோன்பு நோட்ட நேரத்தில் இருக்க வேண்டும். நீ நோன்பு நோக்காத ஒரு நாளையில எப்படி இருப்பாயோ அதே போன்று நோன்பு நோட்டு இருக்கக்கூடிய நிலைமையிலும் நீ இருக்கக்கூடாது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது மூன்றாவது நோக்கம், உளப்பரிசுத்தம். நான்காவது நோக்கம் என்னவென்று சொன்னால், இறுதியாக நம்மிடத்திலே இந்த பொறுமையை உருவாக்க வேண்டும், பொறுமையாளர்களாக நாம் மாற வேண்டும் என்பது நோன்பினுடைய நோக்கங்களில் மிக முக்கியமான பிரதான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சாதாரண பொறுமை அல்ல, இந்த பொறுமையை உயர்ந்த கட்டத்தை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய சன்மானம் சுவனம், சுவனம் என்ற சன்மானம் அல்லாஹ்வுடைய இந்த சன்மானம் என்பது மிகவும் பெருமதியானது. எனவே மிக உயர்ந்த பொறுமையை கற்றுத்தரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாகத்தான் இந்த ரமதான் காணப்படுகிறது என்பதை நாம் மறக்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த ரமதானிலே ஒரு மனிதனுக்கு 2 விதமான போராட்டங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. ஒன்று, பகல் நேரத்திலே அவன் நோன்பு நோட்பதற்காக வேண்டி போராடுகின்றான், இரவு நேரத்திலே நின்று வழங்குவதற்காக போராடுகின்றான். யார் இந்த 2 போராட்டங்களையும் சரியான முறையில் செய்வார்களோ, அதற்குரிய முறைகள் உரிமைகளை கொடுப்பார்களோ, அவர்கள் அதற்காக வேண்டி பொறுமையாக இருப்பார்களோ, அவர்களுக்குரிய கூலி கணக்கின்றி வழங்கப்படும். பொறுமையாளர்களுக்குரிய கூலி என்ன? கணக்கின்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவார். அப்ப இந்த நோன்பிலே 3 விதமான பொறுமைகளும் இருக்கின்றன, 3 விதமான பொறுமைகளும் இருக்கின்றன. முதலாவது பொறுமை வணக்கத்தை செய்வதற்கான பொறுமை, வணக்கத்தை செய்வதற்கான பொறுமை. அதனால்தான் நாம் 12 மணித்தியாலங்கள் என்ன செய்கிறோம்? பொறுமையாக நோன்பை நோக்கிறோம். இது வணக்கத்தை செய்வதற்கான பொறுமையை நமக்கு கற்றுத்தருகிறது. வணக்கத்தை வணக்க வழிபாடுகளை செய்வதற்கும் நமக்கு பொறுமை தேவை. எனவே அதனை இந்த நோன்பு நோப்பதன் மூலமாக நமக்கு இந்த ரமதான் கற்றுத்தருகிறது. இரண்டாவதாக, பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு நமக்கு பொறுமை அவசியம். எனவேதான் நாம் வளமையாக நமக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த உண்பதையும் குடிப்பதையும் கூட நாம் தவிர்த்து கொள்கிறோம். இதன் மூலமாக என்ன செய்கிறோம்? பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய அந்த பொறுமையை இந்த நோன்பு நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய விதியை ஏற்று நாம் பொறுமையாக இருப்பது, அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரும்பொழுது அதிலே பொறுமையாக இருப்பது. அந்த பொறுமை எப்படி இந்த நோன்பு கற்றுத்தருகிறது? நமக்கு ஏற்படக்கூடிய பசி, பட்டினி, தாகம் இவைகளை நாம் என்ன செய்கிறோம்? பொறுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். பொறுமையாக அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போலதான் நமக்கு ஏனைய காலங்களில் நோய்கள், ஏனைய பிரச்சனைகள், நஷ்டங்கள் ஏற்பட்டால், கவலைகள் ஏற்பட்டால் அந்த நேரத்திலும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அந்த விதியை ஏற்றுக்கொண்டவர்களாக என்ற அந்த பயிற்சியை நமக்கு நோன்பு தருகிறது. ஏனைய காலங்களில் இந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நோக்கமாக இந்த நோன்பு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இது முக்கியமான 4 பிரதான நோக்கங்கள். இன்னும் சில நோக்கங்கள் தான் சொல்கிறார்கள் சில அறிஞர்கள். அதாவது சமூக பற்றை உருவாக்குவது, சமூக பற்றை உருவாக்குவதும் ஒரு முக்கியமான இலக்குகள், ஒரு இலக்கு. அதனால்தான் அறிஞர் சிபாய் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நோன்பு என்பது ஃபக்ருன் இஜ்பாரி, நிர்பந்தமான ஒரு வறுமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் ஏற்படுத்துகிறார். பணக்காரர்களும் இந்த வறுமையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் ஏழைகளுடைய கஷ்டங்களை அவர்களால் உணர முடியும். எப்பொழுதும் நாம் எங்களுடைய சிந்தனையின் மூலமாக ஒரு வறுமையை உணர முடியாது. இன்னார் கஷ்டப்படுகிறார் என்பதை நாம் சிந்தித்து உணர்வதை விட நாம் அனுபவித்து உணர்வது மிகவும் ஒரு ஆரோக்கியமானதாகவும் மிகவும் தாக்கம் உள்ளதாகவும் இருக்கும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை ஒவ்வொருவருக்கும் கடமையாக்கி
பணக்காரர்களுக்கு இந்த ஏழ்மையை, வறுமையை, கஷ்டத்தை, பட்டினியை, பசியை அல்லாஹ் அனுபவிக்க செய்து ஏழைகளுடைய உணர்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். எனவே இதனை உணர்ந்து சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக, உபகாரம் செய்யக்கூடியவர்களாக, ஏழைகளின் சுகதுக்கங்களில் பங்கு கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதும் இதனுடைய நோக்கங்களில் ஒரு 5வது நோக்கமாக சொல்லப்படும். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே இந்த நோக்கங்களை நாம் அடையக்கூடிய விதத்திலே இந்த ரமதானுக்கு சொல்லப்பட்டக்கூடிய அந்த ஒழுக்கங்களை நாம் பேணினால்தான் இந்த நோக்கங்களை நாம் அடைய முடியும். இந்த நோக்கங்களை அடையக்கூடிய விதத்திலே இந்த ரமதானை நாம் பயன்படுத்தினால்தான் நாம் ரமதானை உண்மையான முறையிலே பயன்படுத்தியவர்களாக மாறுவோம். சரியான முறையிலே நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹ் ரசூல் அதாவது மார்க்கம் அல்லாஹ் எப்படி நோன்பு நாம் நோக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ அந்த முறையில் எப்போது நாம் நோன்பு நோக்க வேண்டும் முடியும் என்று சொன்னால் இந்த நோக்கங்களை புரிந்து அவற்றை நம்மிடத்தில் இந்த நோன்பு மூலமாக உருவாக்குவதற்காக வேண்டி நாம் மிகவும் கவனத்துடனும் சிரத்தையுடனும் நாம் முயற்சி செய்வதன் மூலமாகத்தான் முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியோ ஏனோ தானோ என்று நாம் நோன்பை நோற்றுவிட்டு செல்லாமல் அவன் எதிர்பார்க்கக்கூடிய விதத்திலே இந்த நோன்பை நாம் நோக்கக்கூடிய நோன்பாளிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியல்வாராக. அதன் மூலமாக அந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கக்கூடிய அந்த ரய்யான் என்ற சூரத்திலே நுழைவதற்கு, ரய்யான் என்ற வாசலின் மூலமாக சூரத்திலே நுழைவதற்கு நாம் அனைவருக்கும் வல்லவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவாராக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.